Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம மலேசியா ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணும்போது நம்ம ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் டைமுக்கு ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி இருந்து நம்மளை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்வேயில் தான் ஃப்ளைட்டோட கனெக்ட் ஆகும். நம்மளோட சீட் வைஸ் படி சம்டைம்ஸ் கூப்பிடுவாங்க. நமக்கு பேபியோட போயிருந்தோம்னா கொஞ்சம் பீரியடாகவே நம்மளை கூப்பிடுவாங்க. ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி மறுபடியும் பாஸ்போர்ட்டு நம்மளோட டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஒருக்க செக் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்கல் கிளாஸு. பிஸ்னஸ் கிளாஸில் 2 சீட்டு தான் இருக்கும், எக்கனாமிக் கிளாஸில் 3 சீட் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு ஹெட்செட் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு டிவி இருக்கும், அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரிமோட் இருக்கும். அந்த டிவியில் நம்ம எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கோம், எவ்வளோ டெம்பரேச்சர் வெளியே இருக்குது, அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் எந்த இடத்துல போயிட்டுருக்கோன்றது கூட நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்பிட்வீனில் நம்மளுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் அதில் கனெக்ட் ஆகும். இப்போது நீங்கள் பேபியோடு ட்ராவல் பண்ணும்போது இந்த டிவியெல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறது தான் நம்மளோட பெரிய வேலையாக இருக்கும். ஆதரவும் அதே மாதிரி தான் அதோட ரிமோட்லாம் பிடிச்சி இழுக்கிறது, வெளியே இழுத்து விளாட்றது அந்த மாதிரிலாம் இருந்தால். இப்போது நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி, லேண்ட் ஆகும்போதும் சரி, பேபியை அவங்களோட சீட்டில் தான் உட்கார வைப்பாங்க. நம்ம மடியிலையோ இல்லை நம்ம கேரி பண்ணிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள எங்கேஜிங்காக வச்சுக்கிறது தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்சமான டாய்ஸு இல்லை ரைம்ஸு அவங்கள எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே போயிருங்க. நான் ஆதரனுக்கு கொஞ்சம் அவனோட ஃபேவரட் டாய்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் அவனை கொஞ்சம் அவனோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் டேப்பில் கொஞ்சம் ரைம்ஸ்லாம் அவன் பார்த்துட்டு இருந்தான். அதை வச்சு தான் அவன் நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட்டு கொடுத்தாங்க. ஃபுட்டு எங்களுக்கு தயிர் வடை, கொஞ்சம் ஸ்வீட்டு, அப்புறம் சால்டட் பீனட்டு, ஜூஸு, அப்புறம் மெயின் டிஷ்க்கு சப்பாத்தியும் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. சப்பாத்திக்கு ராஜ்மா கிரேவி கொடுத்துருந்தாங்க, ரைஸ்க்கு தால்மானி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆதரன் தூங்கிட்டான். ஒரு 4 ஹவர்ஸ் ஜர்னியில் நாங்கள் இறங்கிட்டோம். தேங்க்யூ.